ஃபேஸ் மாஸ்டர் இருக்காங்க. யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா, இந்த 2வது தர்ம யுத்தத்திலையும் பார்த்தீங்கன்னா, வெற்றி அடைஞ்சிருக்கார் மாதிரி தான் சொல்கிறாங்க. எதனால சொல்லிட்டு பார்க்கணும், அதிமுக எடப்பாடி பழனிசாமி கையில் இருந்தாலுமே, தென் மாவட்டங்களில் எம்பி எலெக்ஷனில் மிகப்பெரிய லெவலில் பின்னடைவு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் இல்லாமல் சந்திச்சாங்க அதிமுக. அதிமுக சின்ன பேருந்தே பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, வாக்குகள் கம்மியாகி டெபாசிட் காலியாகிற அளவுக்கு இருந்துச்சு. இப்போ அதிமுக சின்னம் முடங்குச்சுன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலாக போயிடும். எல்லா நிர்வாகிகளும் பார்த்தீங்கன்னா, சசிகலா ஓபிஎஸ் பக்கம் பின்னாடி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி என்னதான் போய் கட்சியை கைப்பற்றி இருந்தாலுமே, ஸோ கட்சியில் பார்த்திங்கன்னா உட்கட்சியில் ஏகப்பட்ட பிளவுகள் பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்குது. ஸோ ஜெயலலிதா பார்த்திங்கன்னா விசுவாசிகளுக்கு பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமி முக்கியத்துவம் கொடுக்கல. எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவங்களாம் மறந்துட்டு தன்னோட புகைப்படத்தை பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் வச்சுக்கணும். ஸோ அந்த காலகட்டத்தில் வரும்போது மாறும். ஆனால் ஜெயலலிதா இவங்களால தான் பார்த்திங்கன்னா 2014 ஆட்சி அமைச்சாங்க. ஸோ ஜெயலலிதா பாணியை கடைப்பிடிச்சா மட்டும்தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிமுகலாம் மிகப்பெரிய வெற்றியை பிடிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இன்னுமே சசிகலாவோட பார்த்திங்கன்னா நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா ஸோ நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சசிகலாவோட ஆலோசனை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ கட்சி சின்னம் போச்சுன்னா மொத்தமாக ஓபிஎஸ் சசிகலா பக்கம் தான் வருவாங்க. குறிப்பிட்டு தென் மாவட்டங்களில் உள்ள எல்லா நிர்வாகிகளும் ஓபிஎஸ் நோக்கி தான் போங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.